அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமாக என்ன மே மாத பலன்களை கும்பராசிக்கு பார்க்க போறோம். மே மாத பலன்கள் கும்பராசிக்கு பார்க்க போறோம். அப்போ கும்பராசிக்கு மே மாத பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைங்க, என்னென்ன வேதனைங்க உங்கள் குடும்பத்தில், கல்யாணம் பொங்கலை விளைக்க முடியல, பையனுக்கு வேலை கிடைக்கல, தொழில் ரொம்ப மோசமாக போகுது, தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போகுது, ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல காசு கொடுத்தோம், ஒரு அவசரத்துக்கு வாங்கிட்டு போனாங்க பணத்தை, லட்சக்கணக்கில் காசு முடங்கி போச்சு, கொடுத்த காசு வரல, கொடுத்த பணம் வரமாட்டேங்குது. இது என்ன செய்யறதுனே தெரியல. பொம்பளை பிள்ளைக்கு நல்லதாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், திடீர்னு கணவன் மனைவிக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, பொண்ணு வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறகு, நாளைக்கு குழந்தை பிறகு, 10 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? என் பையனுக்கு அரசாங்கம் நல்லா படிச்சிருக்க, அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், அந்த சொந்த வீடு யோகம் இங்கே இன்னும் வரல, எப்போ கிடைக்கும்? இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஜாதகத்துக்கு எங்கெங்கேயோ அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், இவர் நல்லா சொல்கிறார், அவர் நல்லா சொல்கிறார், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலைங்க. ஏன் நடக்கலை? திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அவர் சொன்னவருக்கு அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோடு இங்கே நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் இந்த அதாவது கும்பராசியினுடைய பலன்களை நாம் மீண்டும் தொடர்வோம். கும்பராசி மேவாத பலன்களை பார்ப்போம். சரி, இப்போ மே மாதம் பலன்கள் தொடங்கும் போதே, மே மாதத்தில் ஆரம்பே அமோகமாக தொடங்குகிறது, குரு பயிற்சியோடு தொடங்குகிறது. மேலும் அந்த நல்ல கும்பராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்று மேலும் ரிஷபராசி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நாளில் அதே இடத்தில் குரு பயிற்சியாகும் போது மிகவும் அற்புதமான யோகங்கள், மிகப்பெரிய சிறந்த கிரக வலிமையோடு குரு பயிற்சி ஆகிறது. 3 சிறப்பு அம்சங்கள் மே மாதத்தில். மகர ராசிக்கு 3 சிறப்பு அம்சங்கள். இந்த 3 அம்சங்கள் முதல்ல குரு பயிற்சி. அந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியங்கள் குரு பயிற்சி அதாவது அந்த மே 1ஆம் தேதியே நீங்கள் எல்லாவித யோகங்கள் அடையக்கூடிய சிறந்த காலங்களாக இருக்கிறது. திருமண யோகங்கள், அரசு உத்தியோகம், தொழில் விருத்தி, தொழிலுக்கான அதாவது வியாபாரம் முதல்ல ஆரம்பிக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம், திருமண முயற்சி பண்ணலாம், புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம், சொந்த வீடு வாங்கக்கூடிய சொந்த வீடுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த குரு பயிற்சி அன்னைக்கு அத்தனை யோகங்கள் சிறப்பாக இருக்கு. ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். சரி, அடுத்து நல்ல கவனிங்க. மே 1 முதல் மே 11 வரை கும்பராசிக்கு 3ஆம் இடத்தில் 10க்குரிய அரசாங்கம், அரசியல், அரசாங்கம், பதவி, வேலை, தொழில், வருமானம் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடியது, ஒரு இடமாற்றத்துடன் தொழில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அருமையான காலம். சொந்தமாக தொழில் தொடங்கி மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய காலங்களாக இந்த 13 நாட்கள் சூரியன் அரசு கிரகம் அரசாங்க பதவியின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக, அரசாங்க பதவி பெறக்கூடிய காலங்களாக இந்த 13 நாட்கள். மே 1 முதல் செல்வங்கள், புகழ், செல்வம், பேரு, புகழும், செல்வங்கள் பெறக்கூடிய அருமையான நாட்கள், தொழில் விருத்தி அடையக்கூடிய நாட்கள். சரிங்களா? மே 1 முதல் மே 13 வரை. அடுத்து மே 4 மே 4 அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கி மே 28 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. இதை நீங்கள் எந்தவித கவலையும் அச்சப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதை மே அந்த காலங்களுக்கு சுபகாரியங்கள் கூட நடத்தலாம். அக்னி நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் நடத்த நாட்களில் பூரா மே 4 முதல் மே 28 வரை சுபகாரியங்கள் நடத்தலாம், விவாகம் பண்ணலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், காது குத்தலாம், கிரக பிரவேசம் பண்ணலாம். ஆனால் சுபகாரியங்கள் எல்லாமே நடத்தலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? விவசாயம் சம்பந்தப்பட்டது,
கிணறு வெட்டுறது, வாய்க்கால் வெட்டுறது, நாற்று நடுறது, செடி நடுறது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? சுபகாரியங்கள் எல்லாமே நடத்தலாம். சரி, அடுத்து நல்லா கவனிங்க. இப்போ மே மாதம் 4 நாட்கள் கஜகேசரி யோகமும் அதே நேரத்தில் நீசபங்க ராஜயோகமும் பெறக்கூடிய குரு கஜகேசரி யோகமும் நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடியது. அப்படிப்பட்ட நாட்கள் ஒரு 4 நாட்கள் இருக்கிறது. முதல் தேதி 4/5/2024 அன்று பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாவது சந்திரனுடைய சொந்த வீடான கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற நீசபங்க ராஜயோகம் பெறுகின்ற அதே கஜகேசரி யோகம் பெறுகின்ற ஒரு அருமையான நாள். இப்படிப்பட்ட யோகங்கள் என்பது அதே மகர ராசி, அதாவது கும்பராசியை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு தொழில் வருமானம், முன்னேற்றம், அரசாங்க பதவி, அதாவது புத்திர பாக்கியம், திருமண யோகம், சுபகாரியங்கள், எல்லாவித யோகங்களும் சிறப்பாக பெறக்கூடிய காலங்களாக. புரிஞ்சுட்டீங்களா? கும்பராசியை பொறுத்த தொழில், அதாவது தொழில், வருமானம், முன்னேற்றம், இடமாற்றம், துணிவு, அந்த எல்லாமே சிறப்பாக பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. முதல் தேதி 4/5/2024 சொல்லியாச்சு. அதாவது அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா 7/5/2024, அதாவது கஜகேசரி யோகமும் நீசபங்க ராஜயோகமும் வரக்கூடிய ஒரு அருமையான நாள். 2ஆம் தேதி, 2வது வரக்கூடிய தேதி 7/5/2024. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் அசுவதி 4ஆம் பாதத்தில் கடகராசிக்கான, அதாவது சந்திரனுடைய சொந்த வீடான கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்தில் குருவால் பார்க்கப்படுகின்ற 2வது தேதி 7/5/2024. இதில் பூரா உங்களுக்கு தொழில், வருமானம், முன்னேற்றம், அரசியல், அரசாங்க முன்னேற்றங்கள், தோப்பு, விவசாயங்கள், அதே எந்த தொழிலாலும், வாகன தொழில்கள், எந்த தொழிலாலும் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இந்த தேதியில், அந்த தேதியிலிருந்து ஒரு தொழில் தொடங்கினாலும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இதில் 2வது தேதி கஜகேசரி யோகம் பிறகு 2வது தேதி. அடுத்து 3வது தேதி ரொம்ப முக்கியமான தேதி 10/5/2024. இந்த 10/5/2024 ரோகிணி 4ஆம் பாதத்தில் சந்திரன் தனது கடகராசிக்கு அதிபதியான சந்திரனே ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்க குருவால் பார்க்கப்படுகிற 3வது தேதி. இது ரொம்ப முக்கியமான தேதி. அது மேலும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டால், அட்சய திருதி அன்று, அதாவது எல்லா அட்சய திருதியுமே இந்த மாதிரி கிரக வலிமையோடு இருக்காது. நானும் எல்லா அட்சய திருதியை பார்த்துட்டேன். ஆனால் இந்த அட்சய திருதியை உண்மையிலே இந்த அட்சய திருதி சொத்துக்கள் வாங்கினாலும் சரி, வியாபாரத்தை நீங்கள் புதுசாக தொடங்கினாலும் சரி, ஒரு சொந்த மேலும் மேலும் பெருகக்கூடிய சொத்துக்களும் வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அதாவது தங்க நகை வாங்குறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த தேதியில் நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் சரி, சொந்த வீடு வாங்கினாலும் சரி, இல்லை சுபகாரியங்கள் பண்ணாலும் சரி, திருமண முயற்சிகள் பண்ணாலும் சரி, மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழையாக வம்சம் விருத்தி அடையக்கூடிய, சொத்துக்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையும். இந்த 10/5/2025 அட்சய திருதி மிகச்சிறந்த உயர்ந்த நாள். அப்படி ஒரு கிரக அமைப்பு இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக. அதே 10/5/2024 முதல் 13/5/2024 வரை விருச்சிக ராசியில், அதாவது உங்களுடைய கும்பராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் மிக சிறந்த வலிமை பெறுகின்ற காலங்களாக, தொழில் முன்னேற்றம், இடம் மாற்றம், தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாக விருச்சிக ராசி செவ்வாய் வலிமை பெறுகின்ற காலங்கள். பூமிகாரகன் செவ்வாய் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி. கும்பராசிக்கு தொழில்காரர், உத்தியோகக்காரர்கள், தொழில்காரர்கள், வியாபாரத்துக்குரியவர், டிரான்ஸ்போர்ட்டு, வாகன யோகங்கள்லாம் சிறந்த நிலையில், கனரக வாகனம் தான் சரி, அதே இடத்துல பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வீடு வாசு சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்கள் மிகப்பெரிய விருத்தி அடையக்கூடிய காலங்களாக, முன்னேற்றம் பெறக்கூடிய அந்த கால பூமி யோகம் விருத்தி அடையக்கூடிய காலங்களாக ஏற்படும். சரி, அடுத்து நல்ல கவனிங்க. அதே பதிவு, அதாவது எங்கே தொடர்றதோ அதிலிருந்து திரும்ப யோகம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தேதியும் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல 10 சொன்னேன், அந்த 10லேருந்து திரும்ப யோகம் ஆரம்பிக்குது. 10லேருந்து 13 வரைக்கும் செவ்வாய் வழிபுரிகின்ற அதே 13, 10லேருந்து 13 வரைக்கும் அதே 13 திரும்ப தொடருது. அதே 13/5/2024 முதல் அன்னைக்கு 13/5/2000, அதாவது 4வது முறையாக நீசபங்க ராஜயோகம், கஜகேசரி யோகம் வருகின்ற ஒரு குரு சந்திரன் கஜகேசரி யோகம் வருகின்ற 4வது நாள் 13/5/2024 அன்று
புனர்பூசம், அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் வந்து கடகராசியில் தன சொந்த வீட்டில் கடகராசி சந்திரன் இருந்து மகரத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுவது. அதாவது இந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது, தொழில் முன்னேற்றங்கள் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். தொழில் சிறந்த முன்னேற்றங்கள் பெறும், வருமானங்கள் நிறைய ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் தான் இந்த காலங்கள். மே மாதம் பொறுத்தவரை எல்லாமே சிறப்பான காலங்களாக இருக்குது. அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? அடுத்து நல்லா கவனிங்க. 18/5/2024 முதல் 22/5/2024 வரை அதே செவ்வாய் வந்து மகரத்தில், அதாவது வந்து கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து ஒரு கிரக உச்சம் வரும்போது சொத்துக்கள் சேரும். 12ஆம் இடத்துல, அதாவது கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய தொழில்காரன் என்று சொல்லக்கூடியவங்க வலிமை பெறும்போது நிறைய மாநில விட்டு மாநில தொழில், வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இந்த தொழிலெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டு, இந்த தொழிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய காலங்களாக ஏற்படக்கூடிய காலங்கள் தான் இந்த 18/5/2024 முதல் 22/5/2024 வரை. அடுத்து இறுதியாக ஒரு தேதி 25/5/2024 முதல் 28/5/2024 2 கிரகம் உச்சம் பெறும். சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற காலம். அது கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது மிகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய யோகம், பதவி கிடைக்கக்கூடிய யோகம், இடமாற்றம் பதவி மாற்றம் பெறக்கூடிய, அரசாங்கத்தால் மிகப்பெரிய பதவி பெறக்கூடிய யோகம், அரசியலில் மிகப்பெரிய பதவி பெறுகின்ற யோகம் அப்படின்ற ஒரு சிறந்த யோகம் பெறக்கூடிய காலங்கள். சுக்கிரன் வேற உங்களுக்கு தனஸ்தான, கும்பராசிக்கு தனஸ்தானத்தில் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 4, 9, அதாவது கேந்திராதி திரிகோணாதிபதி 2ஆம் தனஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற காலங்கள். சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெறுகின்ற காலங்களில் சுக்கிரன் உங்களுக்கு 4, 9 கேந்திராதிபதி, திரிகோணாதிபதி, பாக்கியாதிபதி. அது மிகப்பெரிய பதவி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய சொத்து ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட யோகங்களின் மே மாதம் மிகவும் சிறப்பான மாதங்களாகும். இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலை. மே மாதத்தை பொறுத்து கும்பராசி ரொம்ப டாப்பில் இருக்கு. வருமானங்கள் எங்கெங்கே வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், சொத்துக்கள் சேரக்கூடிய காலங்கள், வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலங்கள். இது சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் கோளாறு இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு பாவ கிரகங்கள் தசாபத்திகள் தான் நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக தடப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே நம்பரை நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. என்னதான் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை பார்த்துட்டு நல்லா கவனிங்க. எந்தெந்த பிரச்சனை நடக்கலைன்னு சொல்லி அப்படி ஒரு முறை ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றீங்களோ கண்டிப்பாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தெரியும். அங்கே போய் பார்த்து இங்கே போய் பார்த்து ஒரு இங்கேயும் பார்த்து நடக்கலை அப்படி வந்துடலாமா? வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் நல்ல கிடையாது. ஒரு ஜோதிடத்தின் திரும்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. எனக்கு அது பெரும் வேதனையான விஷயம். என்ன வந்தாச்சுன்னா அப்படியே நீங்கள் எங்கெங்கே அலைஞ்சு தரீங்களோ அது கண்டிப்பாக சொன்ன காலத்தில் நடக்கும், சொன்ன மாதம் நடக்கணும். அரசாங்க வேலையா, கல்யாணமா, புத்திர பாக்கியமா, சொத்து பிரச்சனையா, காசு கொடுக்கப்பட்ட காசு வரலையா, கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும். இது எனக்கு ரொம்ப வேதனையாக, நீங்கள் எங்கெங்கேயோ தூக்கி அலைஞ்சது நடக்கலன்ற போது வேதனையான விஷயம். கண்டிப்பாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தையாகும். சரியாக கழித்தால் சரியாக நடக்கும் என்ற உயர்ந்த உறுதியான உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.